இதில நம்ம ஹியூமன்ஸுங்கிற படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஹியூமன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, எரிக் பிளேக்குன்னு வந்து ஒரு வயசான அம்மா வந்து இருப்பாங்க. தன்னோட பொண்ணோட வீடு வந்து மேன்ஹாட்டன்ல இருக்கு, நியூயார்க்ல. அங்க தன்னோட 3 வாரிசுங்களையும் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. 3 பரம்பரை வாரிசுங்களும். ஒரு வாரிசு விட்டு, ஒரு வாரிசு விட்டு, ஒரு வாரிசு அந்த மாரி 3 வாரிசையும் கூப்பிட்டுருப்பாங்க. எதுக்காகன்னா, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கும், அப்புறம் அவங்க அப்பா, அம்மா பண்ண மாரி வந்து சொந்தத்த எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு வாழாம, எல்லாத்தையும் சேர்ந்து வாழ்றதுக்காக வந்து கூப்பிட்டுருப்பாங்க. சேர்ந்து வாழ்றதுக்காக வந்து அவங்களுக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி வச்சுருக்கும்போதும், நைட்டு நைட்டு வந்து சூரியன் மறைய மறைய பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனையா வந்து வெடிக்குது அந்த வீட்டுக்குள்ள. வந்திருக்க புது முகங்க எல்லாமே வந்து இப்ப தான் வந்து பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததே இல்ல. இப்ப தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக ஆரம்பிக்கும்போது அவங்களோட கேரக்டர் ஒவ்வொன்னும் வந்து வெளியில வருது. அவங்களோட ரகசியமான விஷயமும், அதுக்கப்புறம் மிஸ்ட்ரியான விஷயமும் ஃபுல்லா வெளியில வருது. அத பார்த்து வந்து இவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க அப்பா, அம்மா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா எல்லாருமே வந்து இவங்கள கூப்பிட்டாங்களே 3 ஜென்ரேஷனும். இவங்களோட கேரக்டர்ஸை பார்த்து வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவங்க என்ன இந்த மாரி இருக்காங்க? இவன் என்ன பைத்தியம் மாரி இருக்கான்? இவன் என்ன ஒரு அடிக்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே தெரிய வருது. அப்போ அந்த நைட் நேரத்தில பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டையான காட்சிகளும் வருதுன்னே சொல்லலாம்.